ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் வேர்ல்டு கார்ட்டூன் தமிழ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேண்டு கார்ட்டூன்ஸ் அண்ட் ஃபேமஸ் கார்ட்டூன்ஸுடைய ட்ராஜிக் எண்டிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டில் உள்ள கார்ட்டூன் கரேஜ் த கவர்லி டாக் ஷோ. இந்த கார்ட்டூனை நம்மலாம் சிஎனில் பார்த்துருப்போம். ஜார்னர் டெல்வர் தான் இந்த கார்ட்டூனுடைய கிரியேட்டர். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த கார்ட்டூனை சிஎனில் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் இந்த கார்ட்டூன் ஒரு ஆட்டம் ஹாரரான ஒரு கார்ட்டூன். அதிக ஹாரரான எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கார்ட்டூனை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கார்ட்டூனை நைட்டில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 1999 வந்த சிக்கன் ஃப்ரம் த ஸ்பேஸ் அப்படின்ற எபிசோடு தான் இந்த கார்ட்டூனுடைய லாஸ்ட் எபிசோட். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட்டூனை பார்த்து நிறைய குழந்தைங்க வந்து பயந்துருக்காங்க. இதனால் அந்த குழந்தைங்களுக்கு பேட் ட்ரீம்ஸ், அதாவது கெட்ட கனவுலாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் இந்த கார்ட்டூனை வந்து இப்போது சிஎனில் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த கார்ட்டூன் பார்த்துருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக உள்ள கார்ட்டூன் மேஜிக் ஒண்டர்லேண்ட். இந்த கார்ட்டூனை நம்மளாம் சுட்டி டிவியில் விரும்பி பார்த்துருப்போம். இந்த கார்ட்டூன் ஒரு சைனீஸ் கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் மெயின் வில்லனாக ஒரு டிராகன் இருக்கும், அதே மாதிரி ஹீரோவாக ஒரு டிராகன் இருக்கும். இந்த கார்ட்டூனுடைய கிளைமேக்ஸில் வில்லனாக இருக்கிற டிராகனோட சேர்ந்து ஹீரோவாக இருக்கிற டிராகனும் மறைஞ்சிடும். இந்த இடத்துல இந்த கார்ட்டூனுடைய ட்ராஜிக் எண்டிங்கானது இருக்குது. இந்த கார்ட்டூன் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக உள்ள கார்ட்டூன் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் மெயின் வில்லனாக இருக்கிற ஷிண்டுவோட பையன் டிராகோவும் நெதர் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. மேஜிக்கல் ஒண்டர்லேண்டில் வில்லன் கூட சேர்ந்து ஹீரோவும் போகிற மாதிரி இருக்கும். அதை கூட கம்பேர் பண்ணும் போதும் இது உண்மையாலுமே ஒரு குட் எண்டிங் தான். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக உள்ள கார்ட்டூன் டோரேமான். ஒரு நாள் நோபிட்டா டோரேமானை பார்க்குறதுக்காக வரான். அப்போ டோரேமான் ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டு ரியாக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கான். அப்புறம் டோரேமானுக்கு என்னாச்சு அப்படின்றத டோரேமி கிட்ட அவன் டைம் டிவியை யூஸ் பண்ணி கேட்குறான். அப்போ டோரேமானுடைய பேட்ரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவனை திரும்ப கொண்டு வரணும்னா அந்த பேட்ரி தேவை அப்படின்னு டோரேமி சொல்கிறா. இதை கேட்ட நோபிட்டா டைம் மிஷினை யூஸ் பண்ணி எப்படியாவது டோரேமானுடைய பேட்டரியை வந்து திரும்ப கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறான். ஆனால் டோரேமானுடைய காதுக்குள்ளே தான் அந்த பேட்டரி இருந்தது. அந்த காதையும் எலி கடிச்சிடுது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்ச நோபிட்டா இதுக்கு நம்மளே எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பேட்டரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதனால் அவன் கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நோபிட்டா ஹை ரேங்கில் பாஸ் பண்ணி டோரேமானை திரும்ப கொண்டு வரணும்னு நோபிட்டா எடுக்கிற ஒரு முயற்சியும் தோல்வியில் தான் போய் முடியுது. இதனால் நோபிட்டா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். இருந்துமே அவன் டோரேமானுடைய பேட்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜியான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுறான். சுனியோ ஒரு கம்பெனியோடைய சிஇஓவாக மாறிடுறான். நோபிட்டா ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறிடுறான். இதுக்கு இடையில நோபிட்டாவுடைய கல்யாணமும் சுசுகா கூட நடந்துருது. ரொம்ப கஷ்டப்பட்டு நோபிட்டா டோரேமானுடைய பேட்டரியை கண்டுபிடிச்சிட்றான். உடனே அதை டோரேமானுக்கு ஃபிக்ஸ் பண்ணி டோரேமான் கண் முழித்த உடனே நோபிட்டா நீ இன்னுமா ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி நோபிட்டா கிட்ட டோரேமான் கேட்குது. இதுதான் காமிக்ஸில் டோரேமானுக்கு காட்டப்பட்ட லாஸ்ட் எபிசோட் இது. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக உள்ள கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரியோட லாஸ்ட் எபிசோடோட நேம் ப்ளூ கேட் ப்ளூஸ். 1940 டாம் அண்ட் ஜெரியோடைய ஃபஸ்ட்டு எபிசோடு வந்துச்சு. 1956 டாம் அண்ட் ஜெரியோடைய லாஸ்ட் எபிசோடு வந்துச்சு. வில்லியம் ஹனியும் ஜோசப் பார்பரும் இந்த கார்ட்டூனுடைய கிரியேட்டர்ஸ். ப்ளூ கேட் ப்ளூஸ் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எப்போவுமே எனிமீஸாக இருக்கிற டாமும் ஜெரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டாமோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து டாமை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த ஒயிட் கேட்டை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாம் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து பூராத்தையும் விற்று அந்த ஒயிட் கேட்டுக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போய் தரான். ஆனால் அந்த டைமண்ட் ரிங் மாதிரி என்கிட்ட இன்னொரு ரிங் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒயிட் கேட் டாமை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. இருந்தாலும் நம்ம டாம் வந்து மனசை தளர விடாமல் கார் வாங்கி அந்த ஒயிட் கேட்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊறப்பட்ட லோனில் வந்து சைன் போட்டு வாங்குகிறான். வாங்கிட்டு ஒரு தகரடப்பா காரை வாங்கிட்டு போய் அந்த ஒயிட் கேட்டோடைய வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துகிறான். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒயிட் கேட்டுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு பிக் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அந்த ஒயிட் கேட்டை இம்ப்ரெஸ் பண்ணி அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். வாழ்க்கையை வெறுத்த டாம் ரயில்வே ட்ராக்கில் போய் உக்காடுறான். அப்போது அந்த பக்கமாக ஜெரி வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு வரான். அப்போ தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒருத்தவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு காரில் போகிற அந்த சீனை வந்து அவன் பார்க்குறான். பார்த்த உடனே ஜெரியும் வாழ்க்கையை வெறுத்து ரயில்வே ட்ராக்கில் போய் உக்காந்துடுறான். அப்போ ஒரு ட்ரெயின் போகிற சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிக்கல. நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக உள்ள கார்ட்டூன் ஷின்சான். ஷின்சானுடைய அம்மா வந்து ஷின்சானை ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டுட்டு போகும்போதும் ஷின்சானும் ஹீமா வரையும் காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேன் தியரி தான். ஆனால் ஷின்சானுக்கு எண்டிங் கிடையாது.
நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக உள்ள கார்ட்டூன் போக்கியமான் 1997 தான் போக்கியமானை இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதில் 18வது எபிசோடு தான் பியூட்டி அண்ட் த பீச். இந்த எபிசோடை பேன் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ஏன்னா இதில் அதிகமான நியூட் சீன்ஸ்லாம் வர காரணத்தினால இதை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த எபிசோடோட பேனை ரிமூவ் பண்ணி திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. போக்கியமானுடைய எலக்ட்ரிக்கல் சோல்ஜர் அப்படின்ற எபிசோடு தான் போக்கியமானுடைய லாஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதாக உள்ள கார்ட்டூன் சிம்சன். இந்த கார்ட்டூன் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல ஒரு ஃபேமஸான கார்ட்டூன். இந்த கார்ட்டூனோடைய நிறைய எபிசோடு இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சீன்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன வைலன்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை நிறைய கண்ட்ரியில் கூட பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9ஆவதாக உள்ள கார்ட்டூன் பெப்பா பிக். இதில் ஸ்பைடர் வெப் அப்படின்ற ஒரு எபிசோடு இருக்கும். இதில் சிலந்திங்கெல்லாம் டேஞ்சர் இல்லை, அது கூட நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க வந்து சிலந்திங்களை பிடிச்சி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்றதுனால ஆஸ்திரேலியாவில் இந்த எபிசோடை பேன் பண்ணாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தான் டேஞ்சரஸ் ஸ்பைடர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை காரணத்தினால தான் இந்த எபிசோடை வந்து பேன் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.